பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த மாதிரி ஒரு பின்னாடி வரும்னு எதிர்பார்க்கல. இந்தி கூட்டணிக்கு இவ்வளோ பெரிய எதிர்பார்க்கல. மக்கள் சிந்திச்சு தான் போட்டுருக்காங்க. நீங்கள் மக்களை குறை சொல்லவே முடியாது. தப்போ ரைட்டோ மக்கள் குரலே மகேசன் குரல், எந்த மாற்றம் இல்லை. இந்த தேர்தல் பல விஷயங்கள் நாம் கற்றுக் கொடுத்துருக்கோம். பாஜக என்ன கற்றுக் கொடுத்துருக்குன்னா, ரொம்ப அதிகமான முறையில் இப்போ கலைஞரை விட வெற்றி, பிரமாதமான வெற்றி அடைஞ்சிட்டார். 39 40 39 பெரிய விஷயம். ஆனால் என்ன காட்டுறது, எதிர்கட்சியில் சொன்ன குற்றச்சாட்டு எல்லாம் வேஸ்டாக போச்சு. எப்படி அங்கே ரஃபேல் சொல்லி எல்லாம் வேஸ்டாக போச்சோம். அந்த மாதிரி இங்கே போதைப் பொருள், சாதிக்கு அதுக்கு இது ஊழல், லஞ்சம், என்ன ஜனங்க எதை பற்றி கேர் பண்ணல. இந்த அடி வாங்கினதுக்கு காரணம் பல எம்பிக்கள் தொகுதி பக்கமே போல. ஸ்மிருதி இரானியே அங்கே வந்து பின்தங்கி இருக்காங்க. ஸ்மிருதி நல்லா பண்ணாங்க, தொகுதி அமேதி தொகுதியை பிரமாதம் பார்த்தாங்க. அப்படி பார்த்துன்னவங்களுக்கே இந்த கதின்னா தொகுதி பக்கம் போகாதவங்களுக்கு என்ன கதியாக இருக்கும்? அந்த கதி தான் பிஜேபி. மக்கள் பிஜேபியாக காங்கிரஸ் தான் பார்க்க மாட்டாங்க. இந்த வாட்டி இனத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோட முக்கிய மந்திரிகள்லாம் மோடி பேசுனா ஓட்டு வந்துருப்பா, ராம் ஜென்மபூமியில ஓட்டு வந்துருப்பா, நம்ம தொகுதிக்கு போகணும் அப்படின்னு ஒரு தவறான கண்ணோட்டத்தை போனதெல்லாம் இந்த அடியிலேருந்தையாவது பாரதிய ஜனதா கட்சி திருதுனா, இனிமே மோடிக்கு எதிர்கட்சி தலைவர் ராகுல் இல்ல, அகிலேஷ். ஞாபகம் வச்சு, அகிலேஷ் என்ற இளைஞர் வீர் கொண்டு வர்றார். அப்படியே நார்த்தில் அந்த சிங்கம் மாதிரி வந்துட்டாருன்னா அடக்க முடியாது. இது பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல். ஞாபகம் வச்சுங்க. ரியல் ஒன் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடைய நேர்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எக்ஸிட் போலிங் வரும்போதே நீங்கள் சொன்ன விஷயம் தான், எந்த அளவுக்கு இந்த எக்ஸிட் போலிங் நம்பகத்தன்மையாக இருக்கும், நம்பலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஒரு சில இடத்துல பொய்த்து போனதையும் நீங்கள் அன்றைக்கி சுட்டி காமிச்சு சொன்னீங்க. ஸோ அது போல் தான் ஆல்மோஸ்ட் நீங்கள் சொன்னது போல் தான் இருக்குது. இங்கே மெஜாரிட்டி கம்மியாக இருக்குது. இவங்களும் 200 சீட்டுக்கு லீடிங்கில் தான் காங்கிரஸும் போயிட்டுருக்காங்க. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க சார்? எக்ஸிட் போல் வந்து கரெக்டாக இருக்கும்னு சில பேர் சொன்னாங்க. எல்லா எக்ஸிட் போலும் ஒரே மாதிரி இருக்கேன்னாங்க. நான் சொன்னேன், ஈஆட்சியாக காப்பின்னேன். ஒரு கிளாஸில் ஒரு பையன் எக்ஸாம் எழுதுகிறான், ஒரு கணக்கை போடுறான், தப்பாக போடுறான். அவனை பார்த்து 6 பேர் காப்பி அடிக்கிறாங்க. அந்த 6 தப்பாக தான் இருக்கும். எண்ணிக்கை முக்கியம் இல்லை. இந்த சர்வேலாம் ஒருத்தர் சொல்லியிருப்பார் 350ன்னு, அடுத்த 340ன்னு போடுவோம். அது அப்படியே, ஏன்னா எல்லாருக்கும் காமனாக அவன் பண்ண ரிசல்ட் நம்ம எடுத்துக்கலாமேன்னு. மக்கள் மனதில் வேறு மாதிரி ஆயிடுச்சு. பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த மாதிரி ஒரு பின்னாடி வரும்னு எதிர்பார்க்கல. இந்தி கூட்டணிக்கு இவ்வளோ பெரிய எதிர்பார்க்கல. மக்கள் சிந்திச்சு தான் போட்டிருக்காங்க. நீங்கள் மக்களை குறை சொல்லவே முடியாது. தப்போ ரைட்டோ மக்கள் குரலே மகேசன் குரல், எந்த மாற்றம் இல்லை. இந்த தேர்தல் பல விஷயங்கள் நாம் கற்றுக் கொடுத்துருக்கு. பாஜக என்ன கற்றுக் கொடுத்துருக்குன்னா, ரொம்ப அதிகமான முறையில் அவங்க அவங்களோட நடவடிக்கைகள் மக்களால் பாராட்டப்படவில்லையோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு. சரி, 10 வருஷம் போதும், இன்னொருத்தர் யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்களா, இல்லை ஆன்டி மோடி எதிர்ப்பு வந்துடுதா, எதிர்கட்சிகள் சொன்ன குற்றச்சாட்டு நம்ப தொடங்கிட்டாங்களா, மோடி மேஜிக் காணாமல் போச்சா, மோடி எங்கே போனாலும் மக்கள் வெள்ளம் பின்னாடியே வரும், அதெல்லாம் என்ன ஆச்சு, அந்த மக்கள் வெள்ளம் ஓட்டாக மாறலையா? என்னை குருநாதர் ஷோ சொல்லுவார், ஓட்டு வேறு கூட்டம் வேறம்பார், கூட்டம் வரதெல்லாம் ஓட்டாக மாறாதும்பார். 1 லட்சம் பேர் வந்தான், அவன் எம்எல்ஏ சொன்னால் ஜெயிச்சிருவேன்னு 50 ஓட்டு வந்து தான் ஜனங்க பார்த்துட்டு போயிட்டாங்க நம்ம ஊரில். அந்த மாதிரியா என்ன விஷயம் அப்படிங்கிறது ஆராய்ச்சி பண்ணோம். இந்த தேர்தல் பல்வேறு கட்சிகளுக்கு பல்வேறு பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. இந்த பாடங்கள் ரொம்ப தீவிரமான பாடங்கள். அந்த பாடங்களை கற்றுக்கொண்டு அவங்க ஒழுங்காக பண்ணாங்கன்னா அடுத்த தேர்தலில் தப்பிக்க முடியும், இல்லைன்னா காலி தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக தான் ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி. நீங்கள் சொன்னது தான், இவ்வளோ தான் வருவாங்க. பிஜேபி 1-2 தான் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அதிமுக ஒன்றுமே வாஷ் அவுட்டில் தான் இருக்குது. இப்போ பிஜேபி அந்த 1 தான், அதுவும் தருமபுரியில் தான் இருக்காங்க. ஸோ திமுக வெற்றியும் பாஜக இங்கே தோல்வியும் எப்படி பார்க்குறீங்க சார்? திமுக வெற்றி எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. ஏன்னா ஸ்டாலின் பலமான கூட்டணி அமைச்சார். திமுக போட்டியிட்ட இடங்கள் 21 தான், அதை மறந்துடாதீங்க. 40 21 தான். 39 திமுக கூட்டணியை தவிர திமுகங்கிறது 20-21 தான், அதுக்கு மேலே இல்லை. ஏன்னா ஸ்டாலின் நிறைய விட்டு கொடுத்துட்டார் மற்ற கட்சிகளுக்கு. அந்த கூட்டணி பலம் தான் அவரை கரை சேர்த்துது. அப்போ கூட யாரும் சொன்னாங்க ஸ்டாலின்ட்ட, ஏங்க 10 சீட்டு காங்கிரஸ் கொடுக்குறீங்க, நீங்களே 40 சீட்டில் போடலான்னு. போட்டிருக்கலாம், 40 சீட்டில் போட்டிருக்கலாம், தப்பு கிடையாது. திமுகன்னு பலம் இருக்குது. ஆனால் கலைஞர் எப்பவுமே கூட்டணியை விரும்புவார். ஏன்னா 4 பேர் கூட சேர்த்து வச்சா நல்லதுன்னு. அந்த டெக்னிக்கை ஸ்டாலின் ஃபாலோ பண்ணார். இப்போது கலைஞரை விட வெற்றி, பிரமாதமான வெற்றி அடைஞ்சிட்டார். 39 40 39 பெரிய விஷயம் அது. ஆனால் என்ன காட்டுறது, எதிர்கட்சியில் சொன்ன குற்றச்சாட்டு எல்லாம் வேஸ்டாக போச்சு.
எப்படி அங்கே ரஃபேல்னு சொல்லி எல்லாம் வேஸ்ட்டாக போச்சோ, அந்த மாதிரி இங்கே போதைப் பொருள், சாதிக்கு அதுக்கு இது ஊழல், லஞ்சம் என்ன ஜனங்க எதை பற்றி கேர் பண்ணல. எங்களுக்கு வேணுங்கிறது உதயசூரன் குத்து போடு டப்ப 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 டப்பன்னு அடிச்சிட்டாங்க. ஆனால் திமுகவுக்கு பொறுப்பு அதிகமாகிடுது. மக்கள் ஆதரவு இருக்குன்றதுனால தான் தோன்றி நிலமாக போகக்கூடாது. மக்கள் ஆதரவு இருக்கிறதுனால மக்களுக்கு இன்னும் அதிகமாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு, சேவை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கருதணும். அடுத்த சட்டசபை தேர்தல் ஆட்சியை பிடிக்கணுன்னா சில மாற்றங்களை செய்யணும். இந்துக்களையே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். நிறைய விஷயங்கள், சாராய கடை கொஞ்சம் இழுத்து மூடுறது, இந்த கஞ்சாலாம் கொஞ்சம் கட் பண்ணுறது, இந்த லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது. கொஞ்சம் நீங்கள் நல்ல திறமைசாலி, உங்கள் திறமையில் எந்த நம்பிக்கையும் கிடையாது, நல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க. கொஞ்சம் அங்கங்கே இந்த மற்ற மந்திரிகள் பண்ணுற தப்பையும் நீங்கள் கொஞ்சம் கண்டுபிடிச்சி க்ளீன் பண்ணிங்கன்னா சுத்தமாக இருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு தான் நல்லது. மக்கள் என்றைக்குமே நல்ல தலைவர் தான் விரும்புவாங்க. ஒரு பக்கம் ஜெயலலிதாவுக்கு என்ன புகழ் வந்தது? ஜெயலலிதா மாதிரி ஒரு டஃப் லீடர் பார்க்க முடியாது. இருந்தாலும் ஜெயலலிதா புகழ் இருந்தது. ஸோ நல்ல தலைவரை விரும்புவாங்க. இப்போ அந்த தலைமையெல்லாம் போயிடுது. கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் தலைமை யாருமே இல்லை. இப்போ இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர் தான் எடப்பாடி, ஸ்டாலின், அண்ணாமலை, அந்த 2ஆம் கட்ட தலைவர் தான். ஆனால் அந்த 2ஆம் கட்ட தலைவர்களே நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு யுக்தியை கண்டுபிடிச்சி பண்ணிங்கன்னா இந்த தேர்தல் பல பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. அது என்னென்னு விவரமாக பார்ப்போம். ஆனால் இந்த தேர்தல் முடிவுகள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும்தான் எக்ஸிட் போல், திமுக மட்டும்தான் எக்ஸிட் போலுக்கு கொஞ்சம் கிட்ட வந்திருக்கு. அதிமுக எக்ஸிட் போல் கிட்ட வரல. பாரதிய ஜனதா கட்சி 4, 5 வரும்னாங்க, 6 வரும்னாங்க, ஒன்று அதுவும் என்டிஏ தான் வந்திருக்கு. ஸோ எக்ஸிட் போல் நம்ப முடியாதவைகள். ஏனென்றால் எக்ஸிட் போல் அதை கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். சீஃபாலஜிஸ்ட் தான் பண்ண முடியும். நீங்களும் நானும் பண்ண முடியாது. நம்ம சும்மா 4 தொகுதியில் போயிட்டு அங்கே 2 பேரும் அந்த மீட்டிங்கை பார்த்துட்டு ஜெயிப்பான்னு போட்டால் வச்சுங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு. சீஃபாலஜிஸ்ட் தான் பண்ண முடியும். இந்தியாவில் சீஃபாலஜிஸ்ட் டாக்டர் ஜி பாலச்சந்திரன் இருந்தார், ஹிந்துவில் இருந்தார், டெல்லியில் இருக்கார். வேறு யாரும் சீஃபாலஜி இருக்கிறது தெரியல. ஹிந்து அவரெல்லாம் இருக்கும் கரெக்டாக கணிச்சாங்க. அது சீஃபாலஜி ஒரு துறை, அந்த துறையில் எக்ஸ்போர்ட் பண்ணோம். அமெரிக்காவில் அப்படி தான் பண்ணுவாங்க, சீஃபாலஜிஸ்ட் ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்டடி பண்ணுற இந்த எக்ஸிட் போல்லாம் சீஃபாலஜி யாரும் கிடையாது. அதனால தான் அந்த அளவோடு இருக்குது. ஆகவே இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் எப்போவுமே வரும் உண்மையான எண்ணிக்கைக்கு மாறாக இருக்கும்னு நான் இன்றைக்கி சொன்னப்போ யாரும் நம்பலை. அது இன்றைக்கி ப்ரூவ் ஆகிடுச்சு. பிஜேபி மெஜாரிட்டி மிஸ் பண்ணி ரொம்ப கம்மியான இடங்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க. இது பெரிய லெவலில் கொஞ்சம் ஒரு சில தோல்விகள். மெஜாரிட்டி எய்ம் பண்ண இடத்துல 400 சொன்னாங்க. ஆனால் அஷ்யூம் பண்ணது என்னமோ சிங்கிளாக 239 அதுக்குள்ளே தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் சார்? நான் காலையில் ஒரு மூத்த ஆர்எஸ்எஸ் தலைவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். மனசு கொஞ்சம் வருத்தப்பட்டார். சொன்னால் நம்ம 400 எய்ம் பண்ணது தப்பு கிடையாது, மோடி போன ரூட்டு தப்பு கிடையாது. ஏன்னா 400 வச்சா தான் 350 வரும். ஒரு பையன் 100 மார்க் படித்தா தான் 80 மார்க் ஆகும். 80 மார்க் படித்தா 50 மார்க் தான் வரும். அது தப்பு இல்லை. ஆனால் அந்த 400 சீட்டுக்கு நீங்கள் வேலை செஞ்சீங்களா? அவர் என்ன சொல்கிறாரு? பல மத்திய அமைச்சர்கள் வேலையே செய்யலை, கான்ஸ்டியூன்சி பக்கமே போகல, சும்மா தலை காமிச்சு வந்துடுறாங்க. கேட்டால் மோடி ஜெயிக்க வைப்பார், மோடி பேர் சொன்னால் ஓட்டு வரும், மோடி சொன்னால் என் பேர் சொன்னால் ஓட்டு வரும், அதை பண்ணி தொகுதி தான் பண்ணுப்பா, தொகுதி பக்கம் போகாமல் இருக்கீங்க. யூபியில் இந்த அடி வாங்கினதுக்கு காரணம் பல எம்பிக்கள் தொகுதி பக்கமே போகல. ஸ்மிருதி இரானியே அங்கே பின்தங்கியிருக்காங்க. ஸ்மிருதி நல்லா பண்ணாங்க, தொகுதி அமேத்தி தொகுதியை பிரமாதம் பார்த்தாங்க. அப்படி பார்த்துன்றவங்களுக்கே இந்த கதின்னா தொகுதி பக்கம் போகாதவங்களுக்கு என்ன கதியாக இருக்கும்? அந்த கதி தான் பிஜேபி இருக்குது. மக்கள் பிஜேபியாக காங்கிரஸ் தான் பார்க்க மாட்டாங்க. தொகுதிக்கு ஏதாவது பண்ணுறியா, இவங்களுக்கு நல்லது பண்ணுறியா, பண்ணலாம், அப்படியே தூக்கு. அந்த மைண்ட் செட் மாறிடுங்க. இப்போது ஒரு ஆள் நினைக்கிற மாதிரி எப்படி 100 பேர் நினைக்கலாம் நீங்கள் கேட்குறீங்க. அதுதான் அந்த குரூப் திங்கிங். அந்த சிட்டியில் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் தண்ணியே வரல, சாக்கடை இருக்குது, அடைக்குது, குழா ஒர்க் பண்ணல. இந்த கோவம்லாம் ஒன்றா சேரும். இது எதை பரவலிக்குன்னா, இதெல்லாம் கவுன்சிலர் தேர்தலில் சொல்ல வேண்டிய விஷயம். குழா அடைக்குதுன்னு பார்லிமெண்ட் தேர்தலில் போய் கட்சிக்கு எதிராக ஓட்டு போடுவோம். அதுதான் மக்கள். நீங்கள் ஏன்னு கேட்க முடியாது. எங்கள் வீட்டில் தண்ணி வரலடா, எலக்ட்ரிசிட்டி வரலடா, போய் குத்து, ஆளுங்கட்சிக்கு எதிராக குத்து. அது எம்பி என்ன பண்ணுறான்னு யோசிக்க மாட்டாங்க. அந்த கோபம் பிஜேபி மேலே திரும்பி இருக்குது. இல்லைன்னா யூபியில் இந்த அளவுக்கு ராமர் கோயில் கட்டி, நல்ல காரியங்கள் பண்ணி, வாரணாசியை சுத்தம் பண்ணி, மற்ற புனித தலங்கள்லாம் க்ளீன் பண்ணி, கேதார்நாத்துக்கு ரோடு போட்டு கொடுத்து, இவ்வளோ பண்ணி டெவலப்மெண்ட் பண்ணி கூட யூபியில் ஏன் இந்த அளவுக்கு 2014 80க்கு 80, 2019 அதுவும் ஸ்வீப்பு, 24 இந்த மாதிரி ஒரு பரிதாபமான காரணம் என்னென்னா, ஆர்எஸ்எஸ் 3 மாதம் முன்னாடியே சொல்லித்தான் 740 250 சீட் தான் வரும்,
ஜாகிரதை. ஏன்னா ஆர்எஸ்எஸ் வச்ச ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இருக்குது. அங்கே வந்து தேர்தல் கணிப்பாளர்கள், ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு பெரிய அமைப்பு, மாபெரும் அமைப்பு. அதில் மூளை எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ட் பீப்புளாக இருக்காங்க. வெளியிலே தெரியாது அவங்களெல்லாம். யாரும் ஜனங்களே பார்க்க மாட்டாங்க. அவங்க பாட்டு பேச்சுலர்ஸ் ஒரு ரூமில் படுத்துப்பாங்க, வேலை செய்வாங்க. அவங்க கணித்த பிரகாரம் மோகன் பகவத் சொன்னாரா 240 250 தான் வரும்னு. இதை பாரதிய ஜனதா கட்சி சீரியஸாக எடுத்திருந்ததுன்னா, இது என்கிட்ட சொன்னது இந்த மூத்த ஆர்எஸ்எஸ் தலைவர், பாரதிய ஜனதா கட்சி சீரியஸாக எடுத்திருந்ததுன்னா கடும் வேலை பண்ணி 300 350 சீட் வந்திருக்கும். ஆர்எஸ்எஸ் சொன்னதை பாரதிய ஜனதா கட்சி பொருட்படுத்தலை. இதாவது சொல்லிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன, நமக்கு பலம். ஆர்எஸ்எஸ் கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும். இப்போ ஊட்டி நீலகிரிஸில் முருகனுக்கு 2 வருஷம் முன்னாடி வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப அவளுக்கு 2 வருஷம் முன்னாடி ஆர்எஸ்எஸ் போய் கிராமமாக போய் அந்த வில்லேஜ் பீப்புளெலாம் பார்த்து, அந்த தொழிலாளர்கள்லாம் பார்த்து, அந்த ஆதி குடியினரை பார்த்து, பிற்படுத்தோரை பார்த்து, மலைவாசிகளை, கிராம மக்களை பார்த்து கன்வெர்ட் பண்ணாங்க. பாரதிய ஜனதா கட்சி வாங்க வாங்க சேருங்கன்னு. அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்து கூட நீலகிரியில் பின்தங்கி இருக்கும்போது நீங்கள் ஒன்றுமே பண்ணலன்னா எப்படி வந்து 350 450 வரும்? பகல் கனவு தான். இந்த வாட்டி இனத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோட முக்கிய மந்திரிகள்லாம் மோடி பேசலாம் ஓட்டு வந்துடும்பா, ராம்ஜென்ம பூமியில் ஓட்டு வந்துடும்பா, நம்ம தொகுதிக்கு போகணும் அப்படின்னு ஒரு தவறான கண்ணோட்டத்தை போனதெல்லாம் இந்த அடியிலேருந்தையாவது பாரதிய ஜனதா கட்சி திருதுனா 2000 அடுத்த 26 எலெக்ஷனில் தமிழ்நாட்டிலையும் அடுத்த 5 வருஷம் கழிச்சு பாராளுமன்றத்திலையும் பாரதிய ஜனதா கட்சி 20 வருஷம் ஆட்சி செய்தவங்கிற பெருமை வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஐஎன்டிஏ கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் லீடிங்கில் இருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் என்னவா பார்க்கலாம் சார்? மக்கள் வந்து மோடிக்கு ஆல்டர்னேட்டாக ஒருத்தர் தேட தொடங்கிட்டாங்க. மோடி நிரந்தரம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். மக்கள் எதுவும் நிரந்தரம் இல்லைன்ட்டாங்க. 10 வருஷம் இருந்தீங்க, நல்லது பண்ணி, ரைட், வெரி குட், இடத்த காலி பண்ணு, அடுத்தது வா அப்படின்ற லெவல் வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து அவசரம். இதோட நல்லா பண்ண மாட்டேன்னா, மோடி நல்லா பண்ணார் இல்லைங்கள, மோடியோட நம்ம பண்ண மாட்டேன்னா. இத்தனைக்கும் இந்தி கூட்டத்தில் தலைவரே கிடையாது. மல்லிகார்ஜுன கார்கேலாம் தலைவராக பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியலே கிடையாது. அவங்களாம் ராகுல் காந்தி வரேங்கிறாரு, போகிறேங்கிறாரு, ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு. பிரியங்கா காந்தி தலை காமிச்சு போயிடுறாங்க. சோனியா காந்தி அம்மா உடம்பு சரியில்லை. எங்கே நீங்கள் யார் லீடர் இருக்கீங்க காங்கிரஸில்? ஆனால் யூபியில் அடித்தது காரணம் அகிலேஷ் யாதவ். இனிமே மோடிக்கு எதிர்கட்சி தலைவர் ராகுல் இல்லை, அகிலேஷ். ஞாபகம் வச்சுங்க. அகிலேஷ் என்ற இளைஞர் பீர் கொண்டு வர்றார் அப்படியே நார்த்தில். அந்த சிங்கம் மாதிரி வந்துட்டார்னா அடக்க முடியாது. இது பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல். ஞாபகம் வச்சுங்க. அகிலேஷ் இது பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல். மம்தாவோ யாரோ சரத் பவாரோ பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் இல்லை. அகிலேஷ் இது பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல். அவர் அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு படைத்த யாதவ தலைவர். அந்த ஒரு 3-4 மாநிலத்தில் அவருக்கு பவர் இருக்குது. அவரோட கடுமையான உழைப்பு தான் உத்தரப்பிரதேசத்தில் டென்ட் பண்ணி விட்டுட்டு. எங்க குஜராத்திலே 2 சீட்டு போகும் போல இருக்கேன். இன்ன மாதிரி குஜராத்து 25 நிமிஷமாக மோடி கட்டி காக்கிற குஜராத். மோடியை தவிர யாரும் உள்ளே போக முடியாதாங்க. எந்த தலைவரும் ஜெயிக்க முடியாது. காங்கிரஸ் கட்சி காணாமல் போச்சு. காங்கிரஸ் அங்கே டிசால்வ் பண்ணிட்டாங்க. எல்லாம் பிஜேபி ஜாயின் பண்ணிட்டாங்க. அங்கேயே காங்கிரஸ் வந்து லீடிங்கில் இருக்குது. அப்படின்னா எங்கே தவறுங்கிறத பாரதிய ஜனதா கட்சி உணரணுமா வேண்டாமா? தமிழ்நாட்டிலையும் அண்ணாமலை போன ரூட் சரின்னு பார்க்குறீங்களா? இல்லை, அண்ணாமலையினால தான் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. இப்போது எண்ணிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிஜேபி ஒரு 15%, என்டிஏவோட சேர்த்து ஒரு 20% வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நோட்டாலேருந்து 20ங்கிறது பெரிய விஷயம் தானே. வெற்றி வாய்ப்புங்கிறது வரும், இல்லைன்னு சொல்ல. அண்ணாமலை மாதிரி நிறைய பேர் 2வது இடத்துக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ வினோத் செல்வம்லாம் அபரீதமான வாக்குகள். தயாநிதி மாறனே ஒரு ஷாக் ஆகிட்டாராம், என்னடா சின்ன பையன் இப்படி வந்துட்டான் அப்படின்னு. அந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதிமுக பின்னாடி தள்ளி வந்துட்டாங்க. பல இடங்கள் அதிமுக 3rd பிளேஸு. இப்போ ஃபைட் என்ன ஆகிடுச்சுன்னா தமிழ்நாட்டில் இனிமேல் திமுக பாரதிய ஜனதா கட்சி தான் ஃபைட்டு. 2 கட்சி தான் லீடிங் பார்ட்டி, 2 தான். பாரதிய ஜனதா கட்சியோட மெயின் எதிரி திமுகவோட கண்டு பயப்படுறது பாரதிய ஜனதா கட்சி. அந்த அளவுக்கு வளர்த்தது அண்ணாமலை. வெற்றி தோல்வி நம்பர்கள் மாறும், வரலாம், கூட வரலாம், தப்பு கிடையாது. அது வந்து ஆனால் தமிழ்நாடு என்றைக்குமே திராவிட கோட்டையாக இருந்திருக்கு. எம்ஜிஆர் இருக்கும்போது அதிமுக கோட்டை, கலைஞர் இருக்கும்போது அதிமுக கோட்டையாக இருந்தது. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு திமுக கோட்டையை மாற்றினார். இப்போ 20 வருஷமாக திமுக கோட்டையாக இருந்துச்சு. 20 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல் திமுக கோட்டை தான். ஏன்னா சென்னையில் தான் திமுகவே துவங்கப்பட்டது, ராபின்சன் பூங்காவில்.
அதனால் அந்த ஒரு அஃபினிட்டி உண்டு. நார்த் மெட்ராஸ்லாம் நீ யார் மோடி நிற்க வச்சா கூட கஷ்டமாயிடும். அது டிஎம்கே கேண்டிடேட் கண்ணை மூடி குத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு இடம் அது. ஆகவே திமுகவை எதிர்கொள்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஸ்ட்ராட்டஜி வேணும். ஒரு அர்ஜுனன் சக்கராயுதம் மாதிரி ஒன்று பண்ணால் தான் முடியுமே தவிர சும்மா சாதாரணமாக நீங்கள் போய் வென்றுட்டு வர்றது கஷ்டம். திமுக அது அதிமுகவிலே முடியல. ஏன்னா அதிமுக பலம் இழந்து போச்சு. ஆனால் அதனால் திமுக வந்து கண்டிப்பாக இந்த பலத்தினால பல காரியங்களை செய்யும். அடுத்தது உதயநிதி வந்து துணை முதலமைச்சராக போடும். மந்திரி சபையை மாற்றி அமைக்கும், செயலாளர்லாம் மாற்றும், கட்சி நிர்வாகிகளை மாற்றும், புனரமைக்கும், புது போஸ்டெல்லாம் கொடுக்கும், நிறைய காரியங்கள் பண்ணும். ஆனால் நல்லது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த அசுர பலத்தை வச்சுட்டு நீங்கள் நல்லது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அப்பா பண்ண முடியாத ஒரு காரியத்தை பண்ணலாம். 2 முறை முதலமைச்சர் அடுத்தடுத்துங்கிறது அப்பா கூட பண்ணல. அவரோட நூற்றாண்டில் கலைஞருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பரிசு என்னன்னா நல்ல ஆட்சியை கொடுத்து, சுத்தமான ஆட்சியை 2 வருஷம் கொடுத்து 26 ஜெயிச்சு காட்டுங்க. அப்புறம் உங்களை பீட் பண்ண ஆள் கிடையாது. இப்போ அதிமுகவோட வீழ்ச்சிக்கு என்ன இதுவாக பார்க்கலாம் சார்? அவங்க பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளிவந்ததுன்னு அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை நாடாளுமன்ற தேர்தல் வந்து பிரதமருக்கான தேர்தல், ஸோ அதிமுக அந்த கேண்டிடேட்ஸ் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? இல்லை, அவங்க வந்து சட்டசபை தேர்தலில் தோற்று போனதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம்னு பேசியிருந்தாங்க. ஒரு 10 வருஷம் ஒரு ஆட்சி கொடுத்துட்டாங்க. ஜெயலலிதா வந்து 2 தடவை ஜெயிச்சிட்டாங்க. அந்த மாதிரி 2 தடவை ஜெயிச்சு கொடுத்து ஜெயலலிதா உங்களை முதலமைச்சராகி அவங்க மறைஞ்ச பிறகு நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க. 15 வருடம் ஆட்சியெலாம் நினைத்து பார்க்க முடியாது. நீங்கள் ஜோதி பாசு ஒன்று 25 வருஷம் கண்டிப்பாக ரூல் பண்ணுறதுக்கு இல்லை நம்புதிரிப்பாடா. நீங்கள் சாதா தலைவர். அவர் உசுப்பி விட்றாங்க. அம்மாவுக்கு அடுத்து உங்களுக்கு தாங்க, நீங்கள் தாங்க அம்மா, வாழும் அம்மா அப்படின்லாம் சொல்லி உசுப்பி விட்டு அவர் ஆஹா அவங்க நினச்சி தப்பு. ரியாலிட்டி நல்லா பார்க்கணும். இன்றைக்கி தலைவர் ரியாலிட்டி பார்க்கணும். அது என்ன ஆகி போச்சு, பாராளுமன்ற சட்டசபை தேர்தலில் கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் ஆனால் உங்களுக்கு 70 சீட்டு வந்தது. அது பாரதிய ஜனதா கட்சி துணையோட 70 சீட்டு வருது பெரிய விஷயம். ஆல்மோஸ்ட் கிட்ட கோல் போஸ்ட் பண்ணிட்டீங்க. மெஜாரிட்டியோட கலைஞர் எதிர்கட்சி தலைவர் எல்லாம் இருக்காமல் இருந்தார். எனக்கு ஞாபகம் இருக்குது. போல அவர் சட்டசபைக்கே போல. விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் ஜெயலலிதா அப்பாயின்ட் பண்ணி போட்டாங்க. அவருக்கு அப்புறம் திமுக இருந்தது. அதெல்லாம் மாறி இந்த மாதிரி ஒரு தேர்தலில் நீங்கள் என்ன பார்க்கணும், எப்படி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம் கட்சியை அப்படின்னு பார்க்கணும். அதிமுகவோட வரலாறு பொருட்டி பார்த்தீங்கன்னா அது வந்து தோல்வி அதிகம் சந்தித்திராத ஒரு கட்சி. எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கும்போது தோல்வி அடைஞ்சால் கூட அடுத்து நிமித்திடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி நிமித்துறதுக்கு கஷ்டப்படணும். அது தோல்வியை கண்டு போகக்கூடாது. தோல்வி ரொம்ப கீழே போயிட்டுனா தூக்கிறது கஷ்டம். எம்ஜிஆர் ஜெயலலிதா தூக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பணியாற்றி இந்த உட்கட்சி சண்டையெல்லாம் விட்டுட்டு இணைஞ்சு டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இபிஎஸ், சசிகலா என்ன ஈகோ, நீங்கள் செக்ரட்டரியாக இருந்தீங்க, ஓபிஎஸ் பிரசிடெண்ட்டாக போடுங்க. கலைஞர் அப்படி தான் பண்ணார். அவர் பிரசிடெண்ட் ஆனார், இவர் இன்னொரு செக்ரட்டரியாக போட்டார், அன்பழகன் செக்ரட்டரியாக போட்டார். அப்படி கட்சியை வளர்த்தார். அந்த மாதிரி சசிகலாவுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுங்க, அட்வைசர்னு கொடுங்க, டிடிவி தினகரன் துணை பொதுச்செயலாளராகுங்க. இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஈகோ பார்க்காம பண்ணாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனுக்கு சில ஓட்டு வந்திருக்கு, பன்னீர்செல்வத்துக்கு ஓட்டு வந்திருக்கு. இந்த ஒன்று வேணாம், நீங்கள் வந்து மைனாரிட்டி எங்களுக்கு ஓட்டு போடுவான்னு நினச்சி கூட்டணியை விட்டு வெளியில் வந்தீங்க. என்ன கதி? நீங்கள் மைனாரிட்டி ஓட்டில் எங்கே ஏன் வரல? அதை நம்பி தானே வந்தீங்க. அதை நம்பி தானே நீங்கள் வந்து ரம்ஜானில் போய் நோம்பு கஞ்சி திறந்தீங்க, சர்ச்சில் போய் எல்லாம் கிறிஸ்மஸ் பாட்டெலாம் பாடினீங்க. சரி, நமக்கு பாஜக வேணாம், பாஜகவோட முட்டும் இல்லை உறவும் இல்லை, நாங்கள் செக்குலர். என்னாச்சு? இழுத்து மூட்டாங்க கதவை. எந்த மைனாரிட்டியும் போல எல்லா டிஎம்கே பார்க்க ஓட்டாங்க. ஸோ நீங்கள் தோற்றதுக்கு காரணம் மைனாரிட்டி வாக்கில். நீ இப்போது அது புரிஞ்சுக்கணும். அதிமுக அது ஆன்டி இன்கம்பன்சி இருக்க தான் இருக்கும். அதை உணரணும். 15 வருஷம் ஆட்சி ஒன்று கொடுக்க மாட்டான். சரி, என்ன பண்ணிக்கலாம், போனதை சிறந்த போச்சா 5 வருஷம் நல்ல ஒரு எதிர்கட்சியாக இருந்து அடுத்த தடவை ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணும். இப்போ என்ன ஆச்சு, திமுகவுக்கு எதிரான வாக்குகள் செதறி போச்சு. பாதி பேர் அதிமுக போட்டான், பாதி பேர் பாரதிய ஜனதா கட்சிக்கு போட்டான். பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி அடைந்த ஒரு கட்சி, நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எக்கச்சக்க பீப்புள் பாஜக ஓட்டு போட்டிருக்காங்க, இளைஞர்கள்லாம் போட்டிருக்காங்க. கூட்டணி இருந்துன்னா என்ன ஆயிருக்கும்? அப்படியே கூட்டணி வந்திருக்கும். திமுகவுக்கு எதிரான வாக்குகள்லாம் க்ளீனாக எதிர்பார்க்கும். ஒரே கூட்டணி, என்டிஏ கூட்டணி வந்திருக்கும்.
யார் தலைவர் அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். 25 சீட்டு வந்திருக்கும். பாரதிய ஜனதா கட்சி ஒரு 10 சீட்டு, அதிமுக ஒரு 15 சீட்டு வந்திருக்கும். கிட்ட மேலே கீழே மேலே கீழே போய் அதை கோட்டை விட்டு 40 டிஎம்கேட்டு கொடுத்துட்டு நீங்களும் கட்சி இழந்து கூட்டணி கணக்கு தப்பாக போய் நீங்கள் கூட்டணி திறந்து வச்சு யாருமே வரல. விஜயகாந்த் தான் வந்தார். விஜயகாந்த் ஒய்ஃப் வந்தாங்க, பிரேமலதா. என்ன சாதிக்க முடிஞ்சது? டெபாசிட் போச்சு. இதெல்லாம் வந்து யாரும் எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அவர்கிட்ட போய் அம்மா நீங்கள் தான் அடுத்த அம்மா ஆன அம்மா, உங்களை மாதிரி இருக்கம்மா அம்மா, நீங்கள் தான் உலகத்திலே சிறந்த முதலமைச்சர். இந்த ஜால்ராக்களை விட்டு எடப்பாடி வெளில வரணும், கொஞ்சம் ஓரமாக வரணும், வந்து ரியாலிட்டி பார்க்கணும். பார்த்தானா கட்சி வளர்க்கலாம், இல்லை கட்சி காணாமல் போடும். நடப்பு அரசு குறித்து பல்வேறு கருத்துக்களை பற்றி மிக்க நன்றி சார். தேங்க்யூ.